பிரபல நடிகை மீனா டெல்லி சென்றுள்ள நிலையில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையப் போவதாகவும் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய பதவி தரப்போவதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் நடிகை மீனா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளைய தளபதி விஜய் என ஏராளமான முன்னணி நட்சத்திரங்களுடன் ஜோடி போட்டு அவர் நடித்த படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஹிட் ஆகியது. தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென தனியிடம் பிடித்தார் மீனா. தொடர்ந்து சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போது வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கடந்த 2009ஆம் ஆண்டு இவர்களது திருமணம் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த தம்பதிக்கும் நனிகா என்ற குழந்தை உள்ளது. நனிகா குழந்தை நட்சத்திரமாக விஜய் நடித்த தெறி படத்தில் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வித்யாசாகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதில் மிகவும் மனமுடைந்து போயிருந்த மீனா இதன் பின்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த பொங்கல் திருவிழாவின் போது டெல்லி சென்று அங்குள்ள அமைச்சர் ஒருவரின் வீட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பிரபல நடன இயக்குனரான கலா மாஸ்டர் தான் அவரை அழைத்து சென்றதாகவும் கூறப்பட்டது. அப்பொழுது நடிகை மீனா பாரதிய ஜனதா கட்சியில் இணையப் போவதாகவும் பேசப்பட்டு வந்தது. ஆனால் நடிகை மீனா இதனை மறுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகை மீனா திடீரென டெல்லி சென்றுள்ளார். அவர் அங்குள்ள பாஜக தலைவர்களை சந்தித்து பேசிய நிலையில் முடிவாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசியுள்ளார். இதனால் டெல்லி பாஜக மேலிடம் பரபரப்படைந்துள்ளது. விரைவிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருக்கும் மீனாவுக்கு டெல்லி மேலிட அளவில் மிகப்பெரிய பதவியும் தரப்போவதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. ஏற்கனவே நடிகை குஷ்பு, நடிகர் சரத்குமார், விஜயதாரணி என பலர் பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் தற்பொழுது மீனாவும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. நடிகை மீனா பாரதிய ஜனதா கட்சியில் சேருவது குறித்து, அவருக்கு பதவி தரப்படுவது குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.